ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் டிசைர் கார் எவாலுவேஷன் பண்ணின வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவில் நான் அந்த காரை எவாலுவேட் பண்ண கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணலை. ஏன்னா அந்த வீடியோஸ் ரொம்ப பெருசாகிடும். ஏற்கனவே நிறைய கார் எவாலுவேஷன் பண்ண வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் சில சாம்பிள்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துங்க, சரிங்களா? இப்போ இந்த காருக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக என்ன குட் திங் இருந்துச்சு, என்ன வந்து நாட் குட் திங் இருந்துச்சு, என்ன ஃபைனலாக டெசிஷன் எடுத்தோம் வித் கஸ்டமரோட சேர்ந்து அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இந்த கிறிஸ்பாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இதில் குட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டீலர் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன். ஸோ வெரி டிரான்ஸ்பரண்ட். அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் ஹைட் அண்ட் சீக்கே பண்ணல. ஓகே, திஸ் அ குட் திங். இன்னொரு குட் திங்குமே அதில் இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார் 2013, ஆனால் பார்த்தீங்கன்னா 2013 கார்னு சொல்ல மாட்டீங்க, அவ்வளோ அவசரமாக இருந்துச்சு. ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஒரு ஷோரூமுக்கு அந்த கார் நேரடியாக வந்து நம்ம போய் பார்த்தோம்னா என்ன விஷுவல் அப்பியரன்ஸ் இருக்குமோ அந்த அப்பியரன்ஸ் அந்த காரில் இருந்துச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு. ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்டு. அந்த பெயிண்டிங் குவாலிட்டி சொல்லுவோம், அட்டகாசம். அந்த ஒர்க்மேன்ஷிப் சொல்லுவோம் இல்லையா, அந்த பெயிண்ட் குவாலிட்டி இருந்தாலும் ஒர்க்மேன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே அவசரமாக இருந்துச்சு. ஃப்ளாலெஸ், பார்க்கறதுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இருந்துச்சு. இன்டீரியரும் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, ஸோ நாங்கள் அந்த காரை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கன்வின்ஸ் ஆகிட்டோம். ஓகே, சரி, இது இஸ் த ஃபஸ்ட் லெவல். இதெல்லாம் குட் திங்ஸ். சரி, அதில் என்ன எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு செகண்ட்ஸ் கார் இருந்துச்சுன்னா எப்படியோ வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது, கரெக்டாக? பட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் குறையா சொன்னதில்லை. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதான் செய்யும், சின்னது பாயிண்ட். ஏன்னா செகண்ட்ஸ் கார் இல்லையா, அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நமக்கு அக்காமடேட்டாக, அதாவது நம்ம அதை ஏற்றுக்கலாமா, சரியா, அது நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியுமா? ஸோ அந்த காஸ்ட் என்னவோ அதை வந்து நம்ம செல்லர்கிட்ட கேட்டு கம்மி பண்ணி வாங்கிக்கணும். இதுதான் நம்மளோட ஹோல் ஐடியா. சரி, நம்ம அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆரம்பிக்கும் போதே எனக்கு வந்து என்னென்னா பெருசாக எதுவும் இருக்காது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆரம்பித்தேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, கார் பார்த்து நிறைய ரெகுலராக பார்க்குறோம். ஸோ கார் பார்த்தோன்னே ஒரு ஃபீல் வந்துடும் இல்லையா, ரைட், ஓகே, இதில் அவ்வளோவா பிரச்சனை இருக்கா அப்படின்னு. ஸோ ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணும்போது அண்டர் சேஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் லீக்கேஜஸ், சரிங்களா? அந்த ஆயில் லீக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே நான் கொடுக்குறேன். ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது. அந்த ஆயில் லீக்கேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்டபுளாக கேட்டால் நாட் அக்செப்டபுள் தான். பட் ரிப்பேரபிள்னா ரிப்பேரபிள் தான். ஓகே, ஸோ அது ஒரு பாயிண்ட் அந்த காரை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம். அந்த காரோட கம்ப்ளீட் அப்பியரன்ஸுக்கும் டீலர் கோட் பண்ணியிருக்கிற அந்த ப்ரைஸுக்கும் பார்க்கும்போது அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே போகும். ஸோ அந்த ரேட்டு கொடுத்துட்டு அந்த சஸ்பென்ஷனோட அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நாட் அட் ஆல் ஓகே, சரியா? ஸோ அது எனக்கு கம்ப்ளீட்லி நாட் ஓகே. எனக்கு டெஸ்ட் ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு டிரைவபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு, கம்ஃபர்டபிலிட்டியும் அஃபெக்ட் பண்ணிடுச்சு, சரிங்களா? அது போக இன்ஜின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியில் ப்ராப்ளம் சொல்கிறத விட அந்த டீலர் கோட் பண்ண ப்ரைஸுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் இல்லை. அது எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபீச்சர்ஸ்னால் அது ஜஸ்ட் லைக் ஃபீச்சர்ஸ் இல்லை, இட்ஸ் அ மேண்டரி ஆகிடுச்சு. இப்போ அது என்னென்னா, அந்த வண்டியில் ஏபிஎஸ் ஏர் பேக்குமே இல்லை, சரியா? உடனே கேட்கலாம், சார் அதை நீங்கள் தெரிஞ்சுதான் போயிருப்பீங்க அப்படின்னு. சரி, தெரிஞ்சுதான் போகணும். இந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது, சஸ்பென்ஷனும் ப்ராப்ளம், ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பீலிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்றதுனாலேயே அந்த காரை வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு கன்வின்சிங் ஆகலை. ஸோ அதுக்கு பண்ண கஸ்டமர்கிட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டேன், நிச்சயமாக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோட் பண்ண ப்ரைஸ்லேருந்து ஒரு 1 lakh நீங்கள் கம்மி பண்ணி வாங்குங்க. அதில் ஒரு 50,000 நீங்கள் கண்டிப்பாக செலவு பண்ணிட்டுருக்கோம். இப்படி வாங்கினீங்கன்னா இது வந்து ஃபேராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து அவருக்கு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அந்த காரை கம்ப்ளீட்டாக வாங்குகிற அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஸோ இப்போ நான் கொடுத்த இன்புட்டை பேஸ் பண்ணி, இல்லை என்னுடைய இன்புட்டை எடுத்துக்கிட்டு அவர் என்ன ஒப்பீனியன் வந்தார் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமர் ஃபீட்பேக்காக நீங்கள் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மேலும் நம்ம சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாச்சும் வார்னிங் இண்டிகேஷன், செக்கிங் லைட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளத்துக்காக அந்த வார்னிங் இண்டிகேஷன் வருதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆஃப் ஆஃப் த ஸ்கேனிங் சார்ஜ் வாங்குகிறோம். இந்த சென்ஸ் 50% டிஸ்கவுண்ட் தரும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள. வியூவர்ஸ், ஆக்சுவலி இவர் நம்ம கஸ்டமரு. இவருக்காக தான் நம்ம வந்து ஸ்விஃப்ட் டிசைர் VDI 2013 மாடலு, ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்க சிங்கிள் ஓனரு, 4.5 lakhs சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வந்து எவாலுவேட் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார் சொல்லியிருந்தாரு. நான் வந்து வண்டியை கம்ப்ளீட்டாக எவாலுவேஷன் பண்ணிவிட்டு இவருக்கு நான் என்ன கோட் பண்ணேன்னா 3.5 lakhs மட்டும் வாங்குங்க.
அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அதில் செலவு இருக்கும், இன்க்ளூடிங் சஸ்பென்ஷன், பிறகு சர்வீஸு, இதெல்லாம் சேர்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுக்கு ஒரு 50,000 ரூபா ஆகும். இன்ஃபேக்ட் கியர் பாக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்குது. ஐம் எக்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் சீல் மாற்றுறது இதெல்லாம் சேர்த்து ஒரு 50,000 வரும். ஸோ 3.5 வாங்க, ஒரு 50,000 செலவு பண்ணால் 4 lakh. ஸோ இதுதான் நான் அவருக்கு கொடுத்த ரேட்டு. சரிங்களா? இப்போது நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். இப்போ நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணினது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, அது போக செக் பண்ணிவிட்டு அந்த காருக்கு எவ்வளோ வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்புடையதாக இருக்கா, நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்போம். சார் சொல்லுங்கள் சார், இப்போ நான் உங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்ன காரை எவாலுவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரேட்டு தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னோடய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு? கண்டிப்பாக சர்வீஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டார் வாங்கினோன்னே எப்படி எனக்கு வந்து வேல்யூவேஷன் பண்ணுறேன்னு தெரில. ஓரளவுக்கு எனக்கு அவுட்ரெல்லாம் வேல்யூவேஷன் பண்ணிடுவாங்க, எல்லாமே வேல்யூவேஷன் பண்ணிடுவாங்க. அவுட்ரு, டயரு, எக்ஸ்டீரியர் டேமேஜஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வேல்யூவேஷன் பண்ணிடலாம். பட் நான் நிறைய பேர் வேல்யூவேஷன் பண்ணுறதை பார்த்தேன். நீங்கள் வந்து இந்த சிஸ்டம் கனெக்ட் பண்ணி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் யூடியூப்பில் நான் இது வரைக்கும் பார்த்தவங்க தமிழில் நீங்கள் மட்டும் தான் வந்து அந்த கனெக்ட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லா சென்சார் எல்லாமே ஸ்கேன் பண்ணி யூபிஎஸ் ப்ராப்ளமா என்ன ப்ராப்ளமா அப்படின்னு பார்க்குறது வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் வந்து தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஸோ அதனால் நான் சும்மா நீங்கள் அவைலபிள் இருக்கீங்களான்னு தெரில, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உடனே இமீடியட்டாக வந்து இது பண்ணி எனக்கு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணி கார் வந்து தரவோட ஃபுல்லாக செக் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து வாங்கினா அது திரும்ப ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு 50,000 போல் வந்து ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் இதை ட்ராப் பண்ணிட்டேன், வேறு எதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இந்த கார் இருந்ததுனால நான் வந்து சப்போஸ் நானே வந்துருந்தேன்னா அவுட்டெல்லாம் அவங்க பார்த்து பெயிண்ட் அடிச்சிருந்ததை பார்த்து நான் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து வாங்கிட்டு கூட போயிருந்திருப்பேன். நான் வாங்குற ஐடியாவில் தான் கிட்டத்தட்ட ஒரு 90% வாங்குற ஐடியாவில் வந்தேன். இந்த சார் மட்டும் இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த காரை வாங்கிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு. சார் இருந்ததுனால வந்து யோசிச்சு பார்த்து சரி வேறு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதோட ட்ராப் பண்ணிட்டேன். நீங்களும் வேறு ஏதாவது இதுமாரி உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷனில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ், ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் வந்து இந்த டெஸ்ட் ட்ரைவ்லாம் முடிச்சுட்டு ஒரு டீ கடையில் தான் வந்து உட்காந்துட்டு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா டீலரில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் காரண்ட இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அது போக பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஓடுறதுனால சவுண்டு வேறு வாய்ஸ் சரியாக ரெக்கார்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் அதை வந்து டாலரேட் பண்ணிங்க. ஸோ ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு த கஸ்டமர் டு கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்யூ.